அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சித்தர் ஈரோடு திரு டி.ஆர். கோபையா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பொதுவாகவே கோயிலுக்கு எதுக்காக போகணும்? இப்போ கோயிலுக்கு போய் மானசீகமாக வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்த தான் சொல்ல முடியும். எல்லாருமே மானசீகமாக கடவுள்கிட்ட வேண்டுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கடவுளை எப்படி வழிபாடு பண்ணணும்? வழிபாடு அப்படின்னா நீங்கள் நேராக கோயிலுக்கு போகிறீங்க, போன உடனே சாமி ஐயா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க வரேன் அப்படின்ட்டு வந்துடுறேன். இதுக்கு பேர் வழிபாடு அல்ல. உங்களுடைய ஊன் உருகிற அளவுக்கு உங்கள் மனசு அப்படியே அவர் மேலே லயிச்சு இடது கண்ணில் நீர் வர்ற அளவுக்கு எவரொருவர் வழிபாடு செய்கிறாரோ அவருடைய வழிபாடு தான் ஏற்கப்படுகிறது. ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா முதல்ல சுற்றி வரணும். நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் சுற்றுறாங்க. ஏன் சுற்றுறாங்க? ஒவ்வொரு கோயிலையும் சுற்ற சொல்கிறோம். ஏன் 3 தடவை சுற்றுங்க, 5 தடவை சுற்றுங்க, 7 தடவை சுற்றுங்கன்னு ஏன் சொல்கிறோம்னா உங்கள் மனசு ஓடி போயிடக்கூடாது. அந்த கோயிலை நோக்கி அதனுடைய சக்திகள், அது ஒரு சக்தி ஊட்டப்பட்ட இடம் கோயில். அதில் நீங்கள் நடக்க 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 அந்த ஆன்மாவுக்குள்ளார அந்த ரேசஸ் போகும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை நண்பர்களே காரணம். ஈரோடு கோபையாவாகிய நான் இதை சொல்லக்கூடாது. அப்போ என்ன காரணம்? சுற்றுறதுங்கிறது, நீங்கள் தெய்வத்தை சுற்றுறீங்க, இந்த பூமியே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சுற்றும் பொழுது தான் உங்களுக்கு உங்களுடைய வழிபாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கரெக்டாக அந்த இறைவனுக்கு சென்று அடையுது. அது மட்டும் இல்லை. இப்போ நான் நிறைய கோயில்களுக்கு போங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க, அல்லது பாட்டு பாடுங்க. ஒருத்தருக்கு வயிற்று வலி வருது, உடனே அவருக்கு எப்பா நீ கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படிக்கே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. இது வீரட்டானத்தில் திருநாவுக்கரசர் தன்னுடைய வயிற்று சூளை நோய் தீர்வதற்காக பாடின பாட்டு. இந்த மாதிரி நீங்கள் இறைவனை பாடி பரவுனீங்கன்னா உங்களுக்கு வயிற்று நோய் அந்த கோயிலுக்கு போய் இந்த பாட்டை பாடினீங்கன்னா கட்டாயம் குணமடைகிறது. இல்லைன்னா அதற்கு உண்டான நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அப்படி எந்த கோயிலுக்கு போனாலுமே அவங்கள நெக்குருகி வணங்கணும். மனம் காயத்தால் அவங்கள வணங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இடது கண்ணில் நீர் வர அளவுக்கு வணங்கணும். நான் நிறைய பரிகாரம் சொல்கிறோம். பரிகாரத்தில் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பதிகம் பாடுங்கன்னா நிறைய பேர் அப்படியே புத்தகத்தை பார்த்து அப்படியே லைனாக படிக்கிறாங்க. நான் கேட்பேன், சார் நீங்கள் 6 மாதம் சொன்னீங்க ஆனால் சரியாக சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு கேட்குறாங்க. நான் உடனே இங்கே வா தம்பி, நீ என்ன பதிகம் படிக்க சொன்னேன்? வேல் மாறல் படிக்க சொன்னீங்க, எங்கே அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த வேல் மாறல் பதிகம் ஒரு வரி கூட இவர் மனசுக்குள்ளே போகலை, பூரா வெளியே சும்மா வெறும் வாயில் இப்படி படிச்சுட்டு போகிறார். அது எப்படி சக்ஸஸ் ஆகும்? எல்லாமே உங்களுக்கு உள்ளே போகணும். நீங்கள் போகணும், பார்த்த உடனே அந்த சிவனை அப்படியே மனசுக்குள்ளார உள்ளே கொண்டு வந்துடணும். அப்படியே மனசுக்குள்ளாரையே வச்சு ஐயா அப்படின்னு அவருக்கு ஒரு பாட்டு பாடி அவரை பரவசம் மூட்டி நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஏன் பாருங்கள், ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்காக 100 முறை சுற்றுறீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இறைவன்றிருந்து ஒரு அருளை பெறணும்னா, அவருடைய அன்பை பெறணும்னா நீங்கள் எத்தனை முறை சுற்றணும்? உங்கள் கர்மா களையணும்னா எத்தனை முறை சுற்றணும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அப்போ சுற்றி வழிபடுதலும், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறை சுற்றிட்டு வழிபடுறதும், இடது கண்ணில் நீர் வர்ற அளவுக்கு வேண்டுறதும் கட்டாயம் பலன்களை தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனோ தானோன்னு சும்மா போயிட்டு வரோம், இப்படியே போகிறோம், திருப்பதி போகிறாங்க, ஒரு டூரிஸ்ட்டில் கூப்பிட்டு போகிறாங்க, சும்மா போயிட்டு வர்றது ஒரு பிரயோஜனம் இல்லை. அது வழிபடுறது வழிபடாமையே இருந்துக்கிறது மாதிரி தான் அது. இப்போது வேண்டுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. வேண்டுதல் எப்படி இருக்கணும்? இப்போது எல்லாருமே தேவைக்காக தான் வேண்டுறாங்க. வேண்டுறது எப்படி சாமிக்கிட்ட வேணுன்னா நம்மளுக்கு கிடைக்கும்? பொதுவாக எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், இதிலேருந்து என்னை விடுபடு அப்படின்னு சொல்கிறதுக்கு
நம்மளுடைய இடது கண்ணில் நீர் வர அளவுக்கு பண்ணணும். சாமிக்கு இவ்வளோ தூரம் வேண்டியும் காது கேட்கலையாட்டிருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அப்போ சாமிக்கு காது கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்னா மணியை அடிக்கணும். மணியை அடித்தா அரசன் வந்து கேட்பான். அப்போது மணியை வந்து அடிக்கணும். எத்தனை முறை அடிக்கணும் கணக்கே இல்லைங்க. ஒரு 100 முறை, ஒரு 200 முறை அடிச்சுக்கிட்டே உங்களுடைய வேண்டுதல், எனக்கு பணத்தை கொடு, எனக்கு பணம் கொடு சாமி, பணம் கொடு சாமி, எனக்கு குழந்தையை கொடு சாமி, எனக்கு வருமானத்தை கொடு சாமி, எனக்கு மனைவியை கொடு சாமின்னு 100 முறை 200 முறை அந்த மணியை அடிக்கணும். அடித்து வேண்டுனா கட்டாயம் என்ன நடக்கும்? இந்த வேண்டுதல் இறைவன்கிட்ட போய் சேருது. அதனால தான் சிதம்பரத்தில் எல்லா கோயில்லையுமே அந்த மணி ஓசையைத்தான் நீங்கள் வந்து ஒரு பூஜை நடக்குதுனாவே மணி ஓசை தான் கேட்கும். இந்த மணி ஓசைக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் மணி வாங்கி கட்டுறது ஒரு வழிபாடுனா, மணி அடித்து வேண்டுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கடுமையான வாழ்க்கை, கொடுமையான கஷ்டம் என்ன இருந்தாலும் மணியை அடித்து அடித்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நாம் வந்து கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுறோம். சாமி வந்து நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சாமி வந்து என்றைக்குமே வந்து நம்மளைய கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் எல்லா பக்கம் இருக்கிறாரு. அது நம்ம வந்து பர்டிகுலராக நம்முடைய வேண்டுதல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவரை கவனிக்கணும். நீங்கள் ஒரு எட்டாவது அவர் மேலே எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு நல்ல அவருடைய நாமங்களை, அவருடைய பதிகங்களை, அவருடைய பாட்டுகளை பாடி மனசார கேட்டிங்கன்னா கிடைக்காததே இல்லை. அது இயற்கையாக ஜாதகத்தில் சில பேர்த்துக்கு வந்து லக்கு இருக்கும், அது யூஸ் ஆகும் ஒழிய. இவ்வளோ பெரிய ரஜினிகாந்த் ஐயாவே ஒரு படம் முடிஞ்சதுன்னா திரும்ப இமயமலைக்கு ஓடுறாரு. இவ்வளோ வயசில் ஓடுறாரு. அவருடைய வழிபாட்டு தன்மை தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திக்கிட்டு இருக்கு. ஏன் ஓடுறாரு? இமயமலைக்கு போகிறாருல, அங்கே போய் பாபாவை போய் சந்திக்கிறாருல. அப்போ ஆன்மீகத்தில் அந்த ஈடுபாடு இருக்கணும். ஒரு படம் ஓடிச்சுன்னா உடனே இமயமலையில் போய் நடக்கணும்னா நீங்கள் நடப்பீங்களா? நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நடக்க தோணுதா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? உடம்பு பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. படம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் மேலே அப்படியே எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டு நடந்து போகிறார். அதனால என்ன ஆகுது? 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார், 1 லட்ச ரூபா வாங்கினார், 10 லட்சம் வாங்கினார், கோடி வாங்கினார், இப்போ 100 கோடி வாங்கினார், இப்போ 1000 கோடி போகுது. அந்த மலை ஏற ஏற அவருக்கு சிம்ம லக்கணம் பூரா மலை ஏற ஏற ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு மலை ஏறுறாரு. அப்போ எல்லாமே என்ன? நீங்கள் வந்து உங்களுடைய ஈடுபாடு தான். இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க ஈடுபாடு தான். ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய எந்த காரியமும் நிச்சயம் வெற்றி பெறும். அது இறைவனாக இருந்தாலும் அதே தான். இப்போ உலகத்தில் வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. இப்போ மலை மேலே இருக்க கோவிலோட சிறப்பு பற்றி சொல்லுங்கள். பொதுவாக மலை மேல் இருக்கிற கோயில் எல்லாமே வந்து குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் தான் நம்ம நினைக்கிறோம். எல்லா மலை கோயிலும் முருகனுக்குரியதாகத்தான் இருக்குது. மலை மேல் இருக்கிற கோயிலில் பூரா சித்தர்களுடைய ஈர்ப்பு இருக்குது. சித்தர்கள் அமர்ந்து தியானம் பண்ண இடம், சித்தர்கள் அரூபமாக போயிட்டு வர்ற இடம், ஜீவ சமாதி, இதெல்லாம் மலை மேலே இருக்குது. அதனால தான் அந்த இயற்கையும் அந்த தெய்வமும் அந்த சித்தர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனால அங்கே பவர் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே போகும்போது உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றங்களை அப்படியே நமக்கு உருவாக்கும். ஆனால் அந்த வேவ் லென்த்துக்கு நம்ம போகணும். இப்போ ஒரு போகிறோம், நம்ம வந்து ஒரு சதுரகிரிக்கு போகிறோம் அப்படின்னா சதுரகிரியில் போய் நம்ம வந்து அந்த சாமியோட இதுக்கு அப்படியே நம்ம செட் ஆகணும். அப்படியே அவர் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இயற்கையே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வரங்களை கொடுக்காது. ஸோ எல்லாமே சித்தர்களுடைய செயல் தான். ஸோ சித்தர்களுடைய அரூபமான அந்த இடம் அங்கே இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மலை மேலே ஏறினோம்னா நமக்கு என்ன ஆகுது? ஈஸியாக அந்த பவரை நம்ம எடுத்துக்கலாம். இதே நம்ம உள்ளூர் கோயில் போகும்போது அங்கே வந்து கூட்டத்தில் இதில் ஒரு நெரிசலில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்காது. ஆனால் மலை மேலே போகும்போது ஒரு அமைதி, ஒரு தனிமை, ஒரு ஏகாந்தம் எல்லாம் கிடைக்கிறப்போ இந்த மனம் அதில் லயிச்சு அவரை கும்பிடும்போது உடனே கிடைக்கும். மனம் லயிக்கிறதுக்காக ஏற்கனவே அவங்க சித்தர்கள்னால் என்ன அப்படின்னா அவங்க தான் அந்த இறைவனையே படைக்கிறாங்க. போகர் பார்த்திங்கன்னா நம்ம பழனி ஆண்டவர் அவர் தான் படைச்சிருக்கார். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ ரேஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னிமலையில் செவ்வாயினுடைய ரேஸ் அதிகமாக இருக்குது, பழனி மலையிலையும் இருக்குது.
ஆனால் போகர் வந்து முதல்ல சென்னிமலையில் தான் அந்த நவபாசானத்தை வைக்கிறதா ஒரு இது பண்ணார். ஆனால் ரொம்ப ஓவராக ரேஸ் வரங்காட்டியும் அந்த சிலை தாக்கு பிடிக்காது, ஒரு மீடியமாக வேணும் அப்படின்னு கொண்டு போய் பழனிமலையில் வச்சார். அப்போ சென்னிமலைக்கு செவ்வாய் தோஷத்தை போக்குவதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த சென்னிமலை. அப்போ செவ்வாய்ங்கிறது அங்கே நடுநாயகமாக முருகனாகவும், சுற்றிலையும் என்ன இருக்குது, நவ கிரகங்கள் இருக்குது, அதில் வந்து செவ்வாய் கிடையாது, முருகன் தான் இருப்பார். ஸோ அந்த ஃபுல் ரேஸ் அங்கே இருக்குது. சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு மலையிலையும், இப்போ நம்ம அர்த்தநாரீஸ்வரர் மலையில் வெண் சுண்ணத்தில் ஆன அர்த்தநாரீஸ்வரரை உருவாக்கியிருக்கார் போகர். அவர் தான் அதையும் பண்ணியிருக்காரு. வெண் சுண்ணத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி கேன்சருக்கு மருந்து வெண் சுண்ணம், அந்த மூலிகையில் அதை பயன்படுத்தி பண்ணியிருக்கார். ஒவ்வொரு மலையிலும் என்னென்ன மாதிரி கிரகங்களுக்கு அந்த ரேஸ் அங்கே வருது, அதை எப்படி வந்து அந்த சக்தியை வந்து அதில் நிலை நிறுத்தலாம், என்ன மாதிரி நம்மளுடைய வைப்ரேஷன், ஒரு மனிதன் வந்து நின்னால் அவனுக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி செட் ஆகும் இந்த சிலைக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு தான் ஒவ்வொரு மலை கோயிலையும் நம்ம சித்தர்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் அவங்களுடைய சக்தியும் கொடுத்து இன்னும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. திருப்பதியில் கூட நீங்கள் வந்து இவ்வளவு பணம் பொன் இதெல்லாம் சேர்றதுக்கு கொங்கண சித்தருடைய ஜீவ சமாதியாக அந்த சிலை கீழே இருக்கிறதுனால தான் அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஏன்னா கொங்கண சித்தர் என்னென்னா முழுக்க முழுக்க அவர் வந்து தங்கம் 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 எல்லாத்தையும் தங்கமாக்குறது தான் அவரோட வேலை. அதனால தான் அவ்வளோ பணமும் தங்கமும் அங்கே குமியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி தான் நடக்குது. இப்போ சித்தர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. சித்தர்களோட ஜீவ சமாதி போய் வேணும்னா அதோட பலன் எப்படி இருக்கும், அதோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள். சித்தர்களுடைய ஜீவ சமாதி வேணும்னா மிகச் சிறப்பாக இருக்கும். அது நம்ம கோயில்லையே, இப்போ எல்லா கோயில்லையுமே சித்தர் ஜீவ சமாதி தான். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இடைக்காடர் இருக்கார், திருப்பதி போனால் கொங்கணவர் இருக்கார், பழனி போனால் போகர் இருக்கார், கீழே புலிப்பாணி சித்தர் இருக்கார், சங்கரங்கோயில் போனீங்கன்னா அங்கே வந்து பாம்பாட்டி ஐயா இருக்கார், திருச்செங்கோடு போனீங்கன்னா அங்கே வந்து பிரிங்கி முனிவர் இருக்கார், பவானி போனீங்கன்னா வியாசர் இருக்கார். எல்லா இடங்கள்லையுமே சித்தர் கோயில் தான். அது சித்தர்களுடைய கோயில் தான். அதனால தான் நீங்கள் சித்தர் ஜீவசமாதி தனியாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கோயில்லையும் அங்கே இருக்காங்க. அவங்க இதை வழிபடும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும், அந்த பவர் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா சட்டைநாதர் இருக்கார், சாமிக்கு பக்கத்தில் அந்த ஜீவசமாதி அங்கே இருக்குது, தெரியாமல் விட்டுருவாங்க. அதை போய் தனியாக தான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. இவங்களுடைய ஜீவ சமாதியே அந்த விக்கிரகத்துக்கு அந்த அருள் கொடுக்குற மாதிரியே நிலையில் தான் அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் போனீங்கன்னாவே எந்த ஒரு ஃபேமஸ் ஸ்தலத்துக்கு போனீங்கனாலும் அந்த ஜீவ சமாதியினுடைய அருள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கேயே வழிபடலாம். நீங்கள் திருவாரூர் போனீங்கன்னா கமலமுனி சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. அது பாருங்கள், கோயிலுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ அந்த ரேஸ் அப்படியே உருகுது, கம்ப்ளீட்டாக வியாபிச்சிருக்கும். அந்த கோயில் முழுக்கவே அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதியினுடைய தன்மை வியாபிச்சிடும். ரொம்ப சிறப்பாக கோயில்களோட வழிபாடை பற்றி சொன்னீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.